செல்லம் வணக்கம். எக்ஸைஸ் 3.5ல முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் சாமி தீர்க்க சொல்லியிருக்காங்க. பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்கன்னா எக்ஸ்னுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இங்கே சைன் காஸ் அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் சைன் ஸ்கொயர் அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. லேட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் சாமி? சைன் எக்ஸ் என்னன்னு எடுக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஏன் மக ஒய்ன்னு எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஏற்கனவே எக்ஸ் இருக்குது, அதனால ஒய்ன்னு எடுக்கிறேன். அப்படின்னாலும் டீட்டாவில் வந்து நம்ம ஒரு கிராஃப் வரையணும் அப்படின்னு சொன்னால் இதை தான் நான் சொல்லுவோம் சைன் டீட்டான்னு சொல்லுவோம், இது காஸ் டீட்டான்னு சொல்லுவோம். எக்ஸ் அச்சு காஸ் டீட்டா, ஒய் அச்சு சைன் டீட்டா. அதனால் நான் அப்படி கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அதனால் அந்த சமன்பாடு எப்படி மாறும் சாமி? ஒய் ஸ்கொயர் -5 × ஒய் + 4 = 0. இருபடி சமன்பாட்டு வடிவத்தில் இருக்குது. ஸோ இருபடி சமன்பாடு எந்த ஒரு முறையில் தீர்க்கலாம்? டி வகுத்தல் முறையில் தீர்க்கலாம். ஒய் ஸ்கொயரின் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். ஓர் நாள் 4 என்ன 4 +4. ஸோ கூட்டினால் -5. அப்போ 4னுடைய காரணிகள் அது எதை பெருக்குன்னா அந்த நம்பர் கிடைக்குமோ அதுதான் அதனுடைய காரணிகள். ஸோ ஓர் நாள் 4 2 2 4 அவ்வளோதான். இப்போது கூட்டினால் சொன்னிச்சு 1 நாளையும் கூட்டினா 5. அப்போ இங்கே தான் போட போகிறோம். ஒரு நாள் 4 இங்கே -4 இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். This implies y = ஒரு yன்னு இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம். -1 இருந்துச்சுன்னா +1, -4 இருந்துச்சுன்னா +4. y = நம்ம எடுத்துக்கிறோம் sin xன்னு எடுத்துக்கிறோம். sin x = 4. இந்த மதிப்பு வராது, தீர்வாக அமையாது. ஏன் அமையாது அப்படின்னு சொன்னால் since சைனுடைய வீச்சகம் சைனின் வீச்சகம் எந்த எல்லைக்குள்ளே தான் அமையும்? நமக்கு -1லேருந்து +1க்குள்ளே தான் அமையும். இது ப்ளஸ் சைன் டீட்டா, இது மைனஸ் சைன் டீட்டா. 90 டிகிரி. இது +90, இது -90. சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா = மைனஸ் சைன் டீட்டா தான். சைன் ஆஃப் ப்ளஸ் டீட்டா = சைன். இது வந்து சைன் 90 மதிப்புனாது +1, இது -1. ஸோ இதுலேருந்து இதுக்குள்ளே தான் நமக்கு மதிப்பு அமையும். ஆனால் 4ன்றது வராது. ஸோ இதை எடுத்துடலாம். இங்கே என்னது? சைன் எக்ஸ் = ஒய்க்கு பதிலாக சைன் எக்ஸ் செய்கிறோம் 1. அப்போது சைன் எக்ஸ் = எப்போ ஒன்றா இருக்கும் சைனுடைய மதிப்பு? சைன் 90 டிகிரி. 90 டிகிரி எப்படி எழுதுவோம்? π/2ன்னு எழுதுவோம். அப்போது இது டீட்டா = ஆல்ஃபான்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய முதன்மை தீர்வு எப்படி சாமி இருக்கும்? நமக்கு எக்ஸ் = 2nπ + ஆல்ஃபா. ஆல்ஃபாக்கு பதில் என்ன போட போகிறோம்? π/2 போட போகிறோம். வேர் n belongs to z. ஓகே செல்லம், n-க்கு பதிலாக 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு எது போட்டாலும் நமக்கு என்ன வரும்? தீர்வு x = 2nπ + π/2. ஸோ இது நம்ம 11th 3வது பாடத்தில் நீங்கள் முதன்மை தீர்வு பொது தீர்வு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இது மட்டும் தான் வரும். அடுத்து அதிலே செகண்ட் ஒன் சாமி 12 × x³ + 8 × x = 29 × x² -4. இப்போ மகா இது வந்து எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள் இருக்கணும்? 3 தீர்வுகள் இருக்கணும். 2 தீர்வுகள் இருக்குது, அதில் ஒரு தீர்வு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும், இன்னொரு தீர்வு எடுத்துக்க முடியாது முதல் கணக்கில். ரெண்டாவது கணக்கில் எக்ஸுக்கு எத்தனை தீர்வுகள்? 3 தீர்வுகள். அந்த 3 தீர்வுகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டது நம்ம திட்ட வடிவில் எழுதிக்கலாம். x-3 - x-2 ப்ளஸ் x-1. இந்த -4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +4 = 0. அப்போ இது தீர்வுகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுக்கு 3 வந்துச்சுன்னா எப்படி ஃபஸ்ட் இது பண்ணோன்னா இதனுடைய கெழுக்களை பார்க்கலாம். கெழுக்களை ஒப்பீடு செய்யும்போது 12 -29 + 8 + 4 கூட்டி பார்த்தா என்ன வருது சாமி? ப்ளஸ் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டலாம். 20 24 -29 அப்போ -5ன்னு வருது. -5ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் =0ன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸனுடைய மதிப்பு +1. =1ன்னு வந்துருச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக -1 போடலாம். ஓகேவா? இது தாண்டி வேறு எதனா போச்சு அப்படின்னு சொன்னால் 0 1 இதெல்லாம் தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னால் மதிப்பு வந்து 2லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட் நான் +2 போட்டு பார்க்குறேன். எக்ஸுக்கு நானாக எடுத்து பார்க்குறேன். ஸோ +12 தொகுமுறை வகுத்தல் -29 + 8 + 4 கொஞ்சம் கேப் போட்டுக்கிறேன். +2 ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்க்குறேன். இதுக்கு எக்ஸுக்கு பதிலாக கீழே இறக்கினா +12 ரெண்டுமே ப்ளஸ் ஒன்றா போடணும். +12 2 24 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறி -5 I2 10 -10 பெரியனுடைய குறி -2 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் இல்லையா? 2 2 4 -4 அப்போனா வந்துடுச்சு. மீதி 0ன்னு வந்துச்சுன்னா therefore x = யாருமா? +2 ஒரு தீர்வு. x = +2 ஒரு தீர்வாகும். ஒரு தீர்வு x = +2.
9th படிக்கும்போது எக்ஸு +2 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? -2 ஒரு காரணின்னு எழுதுவோம். இந்த காரணிக்கு பதிலா இன்னொரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ண போறீங்க. மூலம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறீங்க. இப்ப இத என்னன்னு எடுக்கலாம்? ஒரு தீர்வு கிடைச்சிச்சு. அப்போ எக்ஸ்ன்னு எடுக்கும் 3ல 1 கிடைச்சிச்சு. மீதி 2 இருக்கு. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் தனி உறுப்பு. 12 × எக்ஸ் ஸ்கொயர் -5 × எக்ஸ் -2 = 0. டி வகுத்தல் முறையில் தீர்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயரின் கீழ்வையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். 12 2 24 -24 கழித்தால் -5. அப்போ 24னுடைய காரணிகள் ஓர் 24 24 2 12 24 3 24 4 24. அப்போ 1 2 3 4 இது எல்லாமே இதனுடைய காரணிகள். இப்போ கழிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 24 1 கழிச்சா 23, 12 2 கழிச்சா 10, 8லேருந்து 3 கழிச்சா 5 வந்துருச்சா? கழிக்கணும்னு சொன்னதுனால. ஸோ ஒரு இடத்துல 8 போடுறோம், ஒரு இடத்துல 3 போடுறோம். கழிக்கணும். அங்கே இந்த இதனுடைய குறி தான் இதை தான் பார்க்கணும். மைனஸ் வச்சுனா பெருனுடைய குறி போடுறோம். இங்கே என்ன போடுறோம்? ப்ளஸ்ஸு. இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 12. அப்போ 12ஆல் வகுக்கிறோம். ஓகே சாமி. திஸ் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆச்சுன்னா ப்ளஸ்ன்னு போட போகிறோம். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் போடுறோம். 1 3 3 4 3 12. தேர்ஃபோர் தீர்வுகள். ஃபஸ்ட்டு கணக்கு கூட இது தீர்வுன்னு எடுத்து எழுதிடுங்கம்மா. ஸோ தீர்வுன்னு எடுத்து எழுதணும். தீர்வு ஃபஸ்ட் இருக்குது என்னதுப்பா? +2 +2/3 -1/4. மைனஸ் முன்னாடி பிறந்ததால போட்டுக்கோங்க. அவங்க விருப்பம். ஓகே, தேங்க்யூம்மா.